Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillah. இந்த ஆஷூரா தினத்தில் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு 9-10 இல்லைன்னா 10-11 நாளில் நம்ம வைக்கக்கூடிய நோன்பில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள், நம்ம செய்யக்கூடிய தொழுகை, திக்ரு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு விதமான நன்மையை தர்றான்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரமும் ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரியே இந்த ஆஷூரா தினத்தில் நம்மளோட குடும்பங்களுக்கு செலவு செய்கிறதுலையும் நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு ஹதீஸ்களும் இருக்குது. ஒரு நபர் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆஷூரா தினத்தில் செலவு செய்கிற அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹு தாலா அதற்கான பரக்கத்தை கொடுக்குறானாம். அந்த மனிதருக்கு அந்த ஒரு வருடத்திற்கு உரிய பரக்கத்தை அல்லாஹு தாலா குவித்து குவித்து கொடுக்குறான்னு ஹதீஸ்களில் இருக்குது. இரண்டாவது, நம்ம ஆஷூரா தினத்தில் நோன்பு வைக்கிற அன்னைக்கின்னு நம்ம குளித்து நம்ம உடல்கள் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோய், எந்த ஒரு மரணம் எதுவுமே நம்மளுக்கு வராது அப்படின்னு ஹதீஸ்களில் சொல்லப்படுது. நம்மளுக்கு இப்போலாம் நிறைய பேர் நோயால் இறக்குறவங்க தான் அதிகம். இயற்கையான மரணம் வர்றதுன்றதை விட நோய்கள் மனிதர்கள் எல்லாமே மரணிக்கின்றனர். அந்த மாதிரி சூழ்நிலைமை எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஆஷூரா தினத்தில் நம்மளோட உடலை நல்லா குளித்து சுத்தமாக வச்சுருந்தாலே அல்லாஹ் தாலா நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே நம்ம பக்கமே நெருங்க விட மாட்டானா. மூன்றாவது, நம்ம நோன்பு வைக்கிறோம்ல ஆஷூரா தினத்தில், இந்த நோன்பு வைக்கிறதுனாலையும் நம்மளோட ஒரு வருட பாவங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் தவிடுபடி ஆக்கிடுறானா. எல்லா பாவங்களையுமே மன்னிச்சிடறானா. நம்மளோட பாவங்கள் அடுத்த வருடம் பார்க்கும்போது பாவ ஏடே சுத்தமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்புறம் நிறையா பேர் சொல்கிற நிறைய உலமாக்கள், நிறைய ஆலிமாக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த ஆஷூரா தினத்தில் நம்ம தொழுகிறது மூலமாகவும் சில திக்ருகள் அமல்கள் செய்கிறது மூலமாகவும் நன்மைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கான அதிகாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ்களோ குர்ஆன்லேயோ எந்த ஒரு இதுலேயுமே சொல்லப்படலை. உதாரணமாக பார்த்திங்கன்னா 100 ரக்காயத்துகள் இந்த 9வது நாள் முஹர்ரம் பிறை 9வது நாள் இரவு தொழுகிறோம்ல, அந்த இரவில் 9வது நாள் இரவில் 100 ரக்காயத்துகள் தொழுதாங்கன்னா அவங்களோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுதான். அவங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கான ஹதீஸ்களோ எதுலேயுமே இல்லை. கேள்விப்பட்ட சில பேர் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 100 ரக்காத்துகள்னு பார்த்திங்கன்னா அதை பிரித்து 2 ரக்காயத்தாவோ இல்லை 4 ரக்காயத்தாவோ இல்லை 8 ரக்காயத்தாவோ நம்ம தொழுகலாம். அதே மாதிரியே தான் அமல்களில் பார்த்திங்கன்னா 70 தடவை 3ஆம் கலிமா ஓத சொல்கிறாங்க. 70 தடவை 3ஆம் கலிமா நம்ம ஓதுனோன்னா அதற்கான நன்மைகள் அல்லாஹ் தாலா கொடுக்குறான். பரக்கத்து எல்லா செல்வம், அதாவது இந்த உலகளவுக்கு செல்வம், பரக்கத் எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் தாலா தருகிறான்னு அதுவும் சொல்லப்படுது. இதுக்கான அதிகாரப்பூர்வமான ஒரு ஹதீஸோ எதுவுமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகிறதுனால, நம்ம அமல்கள் செய்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. அதற்கான நன்மைகள் நம்ம எவ்வளோ தொழுகிறோமோ அதற்கான நன்மைகள் அல்லாஹ் தாலா தந்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் இது ஒரு சுன்னத். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறைப்படி அவங்க செஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் செய்யணும் அப்படின்னா இது செய்ய முடியாது. நம்ம பரவாயில்ல, நம்ம தொழுகிறதுனால என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தொழுதோன்னா அதுக்கான நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. தொழுதாலும் தொழுகலாம், இல்லாட்டாலும் இல்லை. இது ஒரு கட்டாய கடமை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நமக்கான விருப்பம் நாம் செய்து பார்க்கலாம். நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 3ஆம் கலிமா நம்ம ஓதலாம். நிறையா தடவை ஓதிக்கிட்டே இருக்கலாம். 70 தடவைகள்னு ஒரு இது கிடையாது. நம்ம எத்தனை தடவை வேணாலும் அதை ஓதலாம். அதே மாதிரி தான் தொழுகை. நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நோம்பில் அப்போ நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு இருந்தாலே அல்லாஹ் தாலாவோடைய பார்வை நம்ம பக்கத்து இருக்கும். அல்லாஹோட பார்வை நம்ம பக்கத்து இருந்ததுன்னா நம்ம பக்கம் ஒன்றுமே நெருங்காது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆஷூரா தினத்தில் நம்ம நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வைப்போம். அந்த நோன்பு வச்சது மட்டும் இல்லாமல் அதில் செய்யக்கூடிய அமல்கள், திக்ருகள், தொழுகைகள் அல்லாஹ்வை ஒவ்வொரு நிமிடமும் நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு சுவனத்தை செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.